என்ன தம்பி காப்பியை சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கியா? இல்லை சார் வேணாம் சார் தேங்க்ஸ். எங்கே விட்டேன்? அந்த செத்த தம்பியோட முகம் கூட நமக்கு தெரியாது தம்பி. அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அது என் பொறுப்பு. என்னம்மா? பாப்பா வாணி புடுங்க பசிக்குது அழுவா அப்புறம். பாப்பா சாப்பிடு. மாமா. அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னல. ஆமா. தம்பி தான். வாங்க. கண்ணை காட்டினா நம்ம மொபைல் எதை வேணாலும் பண்ணிவிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் எங்கே சொல்ல மதிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை நாங்கள் மதிக்கணும்ல. இந்த கேஸுலேருந்து நீங்கள் விலகிங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவோம். இப்படினாலும் சரி அப்படினாலும் சரி. என்ன நான் சொல்கிறது? சார் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் வான்னு கேட்பேன். மரியாதை வந்து வண்டியில் ஏற்றிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லாட்டி அடித்து வாயை கிழிச்சு கூட. எங்கே வந்து என்ன பேசிக்கிருக்கா? யாரு மேல? சார் 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 யோ இல்லையா? யோ எங்கேயா போற? எவ்வளோ நேரம் வெயிட்? இப்பதான் உள்ள போறாரு. ஏங்க தயவுசெய்து சொல்லுங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வாய முடியா? யோ சொல்றியா? யோ போய் உட்கார சொல்றேன். சொல்றேன். கடுப்போ. மாமா மாமா இங்கே மாமா உட்காந்துருக்கீங்க? மாமா பேசுங்க மாமா. ஏய் ஏய் உள்ளதாடா சார் கூப்பிடாரு. உள்ளவா மாமா இருங்க பேச வந்து வச்சிரு மாமா. இவ்வளோ சார் ம் வந்துட்டேன். சொல்லுங்கள். ஏதோ காலிலேருந்து வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள். என்ன திருன்னு முடிக்கிறீங்க? சொல்லுங்கடா என்ன விஷயம்? மூர்த்தி சார் அவனை முறைகளான்னு நினைக்கிறேன். சிரிப்பாக வருது. போக சொல்லு. ஏய் போங்கடா, சிரிப்பு மூடம் போங்க. போங்கடா போயா. மாமா மாமா உங்களை இப்படி பார்க்க முடியல என்னால். நான் 5 நிமிஷம் வைக்கல வரேன் மாமா. நீ வானே கூட்டு வந்துடலாம். நீ வானே. ஏய் மூஞ்சி ஏண்டி இப்படி 180 டிகிரிக்கு போகுது? என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? உள்ள வரலாமா? ஓ தாராளமாக வரலாம். சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? உன் ஃப்ரெண்டுக்கிட்டே கேளு. இப்படி சும்மா இருக்கிறதுக்கு நம்ம பசங்களோட போய் படுத்துக்கலாம் போல் இருக்கு. ஆமா, என் கண் முன்னாடியே கண்டவளோட இடுப்பை பிடிச்சி இழிச்சிட்டு ஆனா எனக்கு கோவம் வராதா? அதெல்லாம் தப்பா நினைக்கலாமா? அவளே வீட்டுல யாரும் இல்லைன்ற பயத்துல இருக்கிறா. அவளுக்கு ஆறுதலுக்காக அவன் ஏதாவது பண்ணியிருப்பான். அப்படி சொல்லு ஜீவி, நல்லா உரைக்கட்டும். சாய், ரியா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். சொல்லு ஜீவி. இங்க ஃபுட்டும் யாருக்கும் ஒத்துக்கிறது இல்லை. நைட்டு தூக்கமும் சரியா வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், பயந்துடக்கூடாது. நான் இன்னைக்கு காலையில துணி காய வைக்கும் போது தங்கச்சி காலையில வெளியே துணி காய வச்சிங்களே, எடுக்க மறந்துட்டீங்களா? ஆமா. ஒண்ணு வேணாம், நானே எடுத்து மடிச்சு உங்க ரூம்ல அடுக்கி வச்சிட்டேன். தேங்க்ஸ்.
இருக்கு. டேய் சாய், மணி ஓவரா பண்றான்டா. அந்த பொண்ணுகிட்ட என்ன நெருங்கி விட மாட்டான். டேய், ஏன்னா அவ ஏன் ஆளு. சாய், நீயே சொல்றா, உன் ரியா மேல யாராவது கை வச்சா நீ சும்மா விட்டுருவியா? டேய், ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி உங்காள் எங்கள்னு சொல்லி சொல்றீங்களே, ஃபர்ஸ்ட் அவ பேர் என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஆமா, பேரை கேட்க மாட்டோமப்பா. டேய் மச்சான், யாரா அவன்? என்னடா பண்றான்? எங்க கை காமிச்சிருக்கான்டா? அடா பாவி. டேய் மொட்டை பயலே மச்சான், இங்க தொட்டு அங்க தொட்டு கடைசில என் பொண்டாட்டிக்கிட்டே ரூட் விட்டு இருக்கான்டா. ஆமாண்டா. கொய்யால மச்சான், எடுறா அந்த உருட்டுக்கட்டைய. அமைதியா பேசாம வாங்கடா. போடுறா 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 அடி. டேய், இங்க பாருடா, நம்மள போடுறதுக்கு மொட்டை பொருளோட வந்திருக்கான். அந்த மொட்டைய டேய் இருங்கடா, செத்தரகித்திர போறான். போலீஸ் கேஸ் ஆயிடும்டா. முதல்ல உன்னை தூக்கிட்டு போய் வீட்டுல அடைச்சு வைப்போம். அப்ப இவனை தூக்குடா. சீக்கிரம்டா. தூக்கு 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 தூக்கு. டேய் வழுக்குதுடா. டேய், நல்லா கைய புடுறா விடுடா. மொட்டையனே. தூக்கு. அவ்வளவு கனமா இருக்கு. தூக்குங்கடா. என்ன கணக்கு கணக்குறா? என்னடா இந்த கணக்கு நடக்குறான்? நான்வெஜ்ஜா சாப்பிடுவாங்க. தூக்க முடியல. வேடா. மெதுவா. அம்மா, என்னாச்சு என்னாச்சு? உடனே நாங்க புடிச்சிட்டோம். டேய் ஒரு நிமிஷம்டா, நான் போய் அவங்களை கூட்டு வந்துடுறேன். ஓய், ஏங்க இந்த கோழி அழகி இருக்குங்க. ஆமா, மன்னிச்சிருங்க, ஏதோ ஞாபகத்துல சரியா கவனிக்கல. சரி சரி, அதை விடுங்க. வெளியே வாங்க, மொட்டை தலைக்கு சிக்கிட்டான். இதை பாருங்க மொட்டைய. ஏங்க நீங்க இவனை பார்த்து பயப்படுறீங்க? இவன் சின்ன பையங்க. ரியாக்கு சிக்னல் கொடுக்கும்போது வசமா மாட்டிக்கிட்டான். ஏங்க ஏதாவது ரூம் இருந்தா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இவனை அடைக்கணுங்க. அங்க ஸ்டோர் ரூம் இருக்கு, அங்க வச்சு அடிச்சிருங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க வந்தானு சொல்லி போலீஸ்ல ஒப்படைச்சிடலாங்க. மணி தூக்குடா. ஓகேடா. சரி தள்ளுங்க. தூக்குடா. ஐயோப்பா. இங்க நடக்கிற விஷயத்த எல்லாருக்கும் எப்படி நான் புரிய வைப்பேன்னு தெரியலையே. பாத்துடா. ஐயாப்பா. கதவு தரடா. மிதிச்சனப்பர். போ. டேய் வாடா. டேய், இவ்வளவு அடிச்சு மொட்டைக்கு எனர்ஜியா பாத்தியா? ஆமாண்டா, அதனாலதான் வயசு பிள்ளைங்களை பார்த்தா அவன் சும்மா விட மாட்டேங்கிறான்டா. போலீஸ்ட மாட்டி விட்ட உடனே மறக்காம மொட்டைக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிடணும்டா. அந்த பிளானிங் முதல்ல பண்ணுடா. வாடா. இருடா மொட்டை பொண்ணே. பர்த்டேக்குள்ள பணம் வரணும், இல்லைன்னா உன்னோட வீடியோவை நெட்ல போட்டுருவேன்.
மரியா பொண்ணு அடிக்கடி இந்த கார்த்திகை பார்க்க இங்கே வருமா? அநியாயமாக அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி நடித்து பிளாக்மெயில் பண்ணி சாவடிச்சிட்டான். இப்போ தெளிவாக வீட்டை காலி பண்ணிட்டு ஓட்டான் பார். சார், நம்ம நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லை சார். இந்த டிவியெல்லாம் பேட்டி கொடுப்பாரு ப்ரொஃபஸர் துலானின்னு, அவரும் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கார் சார். எப்படி இருக்கீங்க துலானி? ஃபைன் சார். நீங்க தீவிரவாத தடுப்பு பிரிவு. மிஸ்டர் துலானி, உங்களுக்கும் ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இவரோட ஃப்ளாட்டை சர்ச் பண்ணுங்க சார். சார், எங்க ப்ரொஃபஸரே சந்தேகப்படுறீங்களா? முஸ்லீம்னாலே டெரரிஸ்ட்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், நான் யார் தெரியுமா? அஸ்லாம் முஸ்தபா. இப்போ பிரச்சனை இந்து முஸ்லீம் அது கிடையாது. இந்த பிரச்சனையே வேற. மிஸ்டர் துலானி, அசோக் நகரில் மரியான்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ண வழக்கில் கார்த்திக்னு ஒருத்தனை சந்தேகப்பட்டு போலீஸ் அவன் வீட்டில் ட்ரேஸ் பண்ணாங்க. அப்போ அவன் வீட்டில் உங்களோட ஃபோட்டோ கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் வேலையை பார்க்காம ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு மெயில் பண்ணிட்டு இருக்கிறதா கண்டுபிடிச்சோம். அந்த கார்த்திக், நீங்கள், தீவிரவாத இயக்கம் இதெல்லாம் என்ன கனெக்ஷன்? அவன் ஒரு பொண்ணை சாவடிச்சிருக்கான். நீங்க ப்ரொஃபஸரா இருக்கீங்க, உங்களுக்குள்ள என்ன டீலிங் நடக்குது சொல்லுங்க. என்ன சார்? எமோஷன் ஆகாதா? ரிலாக்ஸ் சார். சும்மா இந்து முஸ்லீம் அப்படிலாம் எமோஷன் ஆகக்கூடாது. உள்ள போயிருக்காங்கல்ல, வருவாங்க. ரிலாக்ஸ். என்ன துலானி, நீங்க பாட்டுக்கு என்ன போயிட்டே இருக்கீங்க? பாடத்தை பாதியிலே விட்டுட்டு போறீங்களா? கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. படிப்பு சொல்லி கொடுக்குற குருமா, டவுட்டை கேளுங்க. துலானி, வெரி குட். நான் சொல்லலை, நான் முஸ்லீம், இவர் முஸ்லீம். பிரச்சனை அது கிடையாது. தேவையில்லாம இந்து முஸ்லீம் எமோஷன் ஆனேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னையும் டெரரிஸ்ட் ஆக்கிடுவாங்க. புரியுதா? அரெஸ்ட். மரியா தற்கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த கார்த்திக்கின் நண்பரான ப்ரொஃபசர் துலானியை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் இன்று கைது செய்தனர்.